இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டே ஷீட் 5 அப்படின்றது பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் லாகூர் காங்கிரஸ் மாநாடு பத்தி பார்க்கலாம். 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாடு யாரது தலைமையில் நடைபெற்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜவஹர்லால் நேரு அவர்கள் தலைமையில் நடைபெற்றிருக்கும். ஸோ அடுத்து பார்க்கும்போது 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூரண சுயராஜ்யம் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் டிசம்பர் 31 1929ஆம் ஆண்டு நள்ளிரவில் வந்தே மாதரம் என்ற பாடலுக்கிடையே எந்த நதிக்கரையில் மூவண்ண கொடி ஏற்றப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ராவி நதிக்கரையில் ஏற்றப்பட்டது. ஓகே, அடுத்த ஜனவரி 26 அடுத்த வருஷமே 1930 ஜனவரி 26ஆம் ஆண்டு அந்த நாளை என்ன நாளாக கொண்டாடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஸோ விடுதலை நாளாக கொண்டாடிருப்பாங்க. அடுத்து போயிடலாம். அடுத்து உப்பு சத்தியாகிரகம். உப்பு சத்தியாகிரகத்தை பற்றி பார்க்கலாம். காந்தி சட்டமறுப்பு இயக்கம் அல்லது உப்பு சத்தியாகிரகத்தை எந்த ஆண்டு தொடங்கினார்னு கேட்டால் 1930 மார்ச் 12 அப்போ தான் தொடங்கியிருப்பாரு. அதே மாதிரி காந்தி சட்டமறுப்பு இயக்கம் உப்பு சத்தியாகிரகத்தை எதற்காக தொடங்கினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆங்கில அரசு உப்பு காய்ச்ச வரி விதித்ததால் மட்டும்தான் ஆரம்பிச்சிருப்பார். ஓகேவா. அடுத்தது காந்தி எத்தனை தொண்டர்களுடன் தண்டி யாத்திரை தொடங்கினார் அப்படின்னு கேட்டா 78 பேரோட தண்டி யாத்திரை தொடங்கியிருப்பாரு. அதே மாதிரி காந்தியடிகள் எந்த ஆசிரமத்திலிருந்து சுமார் 400 கிலோமீட்டர் பயணம் மேற்கொண்டு குஜராத் கடற்கரை தண்டியை வந்தடைந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ அகமதாபாத்தில் உள்ள சமர்பதி ஆசிரமத்திலிருந்து ஆரம்பிச்சு குஜராத் வரைக்கும் வந்திருப்பார். ஓகேவா. அடுத்து என்ன கேட்டா, காந்தி தண்டியில் கடல் நீரில் உப்பு காய்ச்சி எந்த நாளில் உப்பு சட்டங்களை மீறினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏப்ரல் 6 1930 உப்பு சட்டங்களை மீறி இருப்பார். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் யாரது தலைமை திருச்சியிலிருந்து பாத யாத்திரை மேற்கொண்டு வேதாரண்யத்தில் உப்பு சட்டங்களை மீறி உப்பு காய்ச்சப்பட்டதுன்னு கேட்டால் ராஜகோபாலாச்சாரியார். ஸோ ராஜாஜின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. அடுத்து என்ன கேட்டீங்கன்னா, வட்டமேசை மாநாடு. ஸோ வட்டமேசை மாநாடுன்னு பார்க்கும்போது வட்டமேசை மாநாடு எதற்காக நடத்தப்படுதுன்னு கேட்டால் சட்டமறுப்பு இயக்கத்தை கைவிட கோரி வட்டமேசை மாநாடு அப்படின்றது நடைபெற்றது. ஸோ அதில் முதல் வட்டமேசை மாநாடு எங்கு நடைபெற்றது, எந்த ஆண்டு எங்கு நடைபெறுங்கன்னா 1930 லண்டன்ல நடந்திருக்கும். ரெண்டாவது வட்டமேசை மாநாடு எந்த ஆண்டு நடைபெறுதுன்னு கேட்டால் 1931. மூன்றாவது வட்டமேசை மாநாடு எப்போ கேட்டால் 1932. முதல் வட்டமேசை மாநாடு எதனால் தோல்வி அடைந்தது கேட்டால் காங்கிரஸ் கட்சி கலந்து கொள்ளாதனால தான் முதல் வட்டமேசை மாநாடு தோல்வி அடைஞ்சிருக்கும். காந்தி இர்வின் ஒப்பந்தம் எப்போ ஏற்பட்டு கேட்டால் 1931. இரண்டாம் வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டவரை கேட்டால் மகாத்மா காந்தி கலந்திருப்பாரு. இரண்டாம் வட்டமேசை மாநாட்டில் வகுப்புவாத அறிக்கை வெளியிட்டவரை கேட்டால் ராம்சே மெக்டொனால்ட். ஸோ இந்தியாவுடைய இங்கிலாந்தினுடைய பிரதமராக இருந்திருப்பாரு. அடுத்தது வகுப்புவாத அறிக்கை. ஸோ 1932 என்பது வகுப்புவாத அறிக்கை 1932 அறிவிக்கப்பட்டது. தாழ்த்தப்பட்ட சிறுபான்மையினர் மக்களுக்கான தனி தொகுதி ஒதுக்கீடு செய்திருக்க பேர் தான் வகுப்புவாத அறிக்கை அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. அடுத்து வகுப்புவாத அறிக்கையை எதிர்த்து தலைவர்கள் எந்த தலைவர் சாகும் வரை உண்ணாவிரதம் மேற்கொண்டார் கேட்டா மகாத்மா காந்தி. எந்த சிறையில கேட்டா எரவாடா சிறையில கொண்டிருப்பார். அதுக்கடுத்து என்ன கேட்டா எந்த ஆண்டு காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையே பூனா ஒப்பந்தம் ஏற்பட்டதுன்னு கேட்டா 1932. எந்த ஒப்பந்தத்தின்படியே காந்தி உண்ணாவிரதத்தை கைவிட்டார் அப்படின்னு கேட்டா பூனா ஒப்பந்தம். அதுக்கப்புறம் மூன்றாம் வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்ட இந்தியர் யாருன்னு கேட்டா டாக்டர் B.R. அம்பேத்கர். ஸோ 3 வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டவர். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைவரும் என்னன்னு கேட்டீங்கன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இதே மாதிரி வீடியோ தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கும். அனைவருக்கும் நன்றி.